தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் இந்திய குடியரசுக் கட்சி பல இடங்களில் தனித்து களம் கண்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் சென்னை திருவிக நகர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்ற மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய துணைவியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திருவிக நகர் தொகுதியிலே அதிமுகவினுடைய ஆதரவோடு போட்டியிடுகிறார். அவருக்கு அந்த போட்டியிடுவதனுடைய களம் என்ன நோக்கம் என்பதை இந்த நாடு அறியும், எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். மறைந்த அல்லது படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு தொடர்ச்சியாக அவருடைய துணைவியாரும் குடும்பத்தாரும் நீதிமன்றத்தினுடைய வழக்கு தொடுத்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இது மீது முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு, அது உள்ளூரில் இருக்கிற ஒரு அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக இந்த வழக்கு நீர்த்து போகின்ற வகையிலே செயல்படுவதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே நீதிமன்றத்தில் இந்த முறையான விசாரணை நடக்க வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நீதிமன்றத்தை உதவி நாடினார்கள். நீதிமன்றமும் இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்பதனால இனி தமிழ்நாடு அரசு அது காவல்துறை விசாரிக்க வேண்டாம், இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று உத்தரவு போட்டது. இந்த திமுக ஆட்சியிலே எல்லாவற்றிற்கும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கை மட்டும் சிபிஐ விசாரணை வேண்டாம், காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறையை விசாரிக்கும் என்று நீதிமன்றம் வரை தடை கேட்டு பெற்றிருக்கிறார். ஒரு முறை இல்லை, 2 முறை நீதிமன்றத்திற்கு போய் தடை போட்டுக்கிட்டு இருக்கார். நாங்கள் கேட்கிறோம், இந்த கொலை சம்பவத்தில் திமுகவிற்கோ அல்லது அரசுக்கோ அல்லது திமுக ஆட்சிக்கோ எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று சொன்னால், உங்கள் மடியிலே கனம் இல்லை என்று சொன்னால், ஏன் அவசரமாக நீதிமன்றத்தில் போய் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று தடை ஆணை வாங்க வேண்டும்? இங்கு தூத்துக்குடியிலே தந்தையும் மகனும் படுகொலை செய்யப்பட்ட போது அதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நீதிமன்றம் வரைக்கும் சென்ற திமுக, பல வழக்குகளில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லுகிற திமுக, ஏன் இந்த பிரச்சனையில் மட்டும் வேண்டாம், நாங்களே விசாரிக்கிறோம் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன? இது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லை, தானாக முன்வந்து ஆஜரான சரண்டரான குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்ட பலரை சுட்டு என்கவுண்டருக்கு பெயராலே சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து திமுக மீதும் திமுக ஆட்சியின் மீதும் பலத்த பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே தான் அவர்கள் தனித்து ஒரு பெண்மணியாக இருந்து அதை போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து தலித் மக்களும் தலித் இயக்கங்களும் அவருக்கு ஆதரவாக களத்திலே நிற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய தேசிய தலைவர் பாலாசாஹிப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் திருவிக நகர் தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்திய குடியரசுக் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அவர்களுக்காக, அவருடைய வெற்றிக்காக, இன்னும் சொல்லப்போனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டு தொடர்ச்சியாக அவர்களோடு களத்தில் நிற்கும் இந்திய குடியரசுக் கட்சி என்பதை எங்களுடைய தேசிய தலைவர் பிரகாஷ் அம்பேத்கர் அறிவுறுத்தலை அப்படியே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஆக நம்முடைய துணை அமைப்புகள், இந்திய குடியரசுக் கட்சியுடைய துணை அமைப்புகள், தமிழ்நாடு மாட்டிறைச்சி வியாபாரிகள், வியாபார தொழிலாளர்கள், சென்னை உள்ளிட்ட பல்வேறு உள்ளாட்சி துறைகளில் வேலை செய்கின்ற தூய்மை பணியாளர்கள், டி குரூப் பணியாளர்கள், தமிழ்நாடு சாலையோர வியாபாரிகள் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்களுடைய வெற்றிக்கு அயராது உழைக்க வேண்டும். அவர்கள் வெற்றிக்கனியை தட்டி பறிக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த கொலைக்கு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கும் நாம் தொடர்ந்து உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த காணொளி வாயிலாக அனைவருக்கும் சொல்கிறோம். நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குடைய வெற்றிக்கு துணை நிற்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.
பலர் எங்களை பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள், சங்கி என்று சொல்கிறார்கள். திமுகவை, குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தைகள் சார்ந்தவர்கள், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். நான் இவர்களை கேட்கிறேன், பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலே முதலில் அடைக்கலம் கொடுத்து கூட்டணி வைத்தவர் யார்? கலைஞர் கருணாநிதி. திமுகவினுடைய அவர்தான் பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல என்று சர்டிஃபிகேட் கொடுத்தவர் அவர்தான். அதை மட்டுமில்லை, இன்னைக்கு இந்த தேர்தலில் சனாதனம் வரக்கூடாது, இந்த சனாதனத்துக்கு காரணமான ஆர்எஸ்எஸ்லாம் இங்கே வந்துடக்கூடாது என்று சொல்லுகிற திமுக தலைமை இன்றைக்கு ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க, தமிழ் தேசியம் ஏதோ ஒரு பேரில் ஒரு கட்சிக்கு. அவர் பகிரங்கமாக சொல்கிறார், நான் ஆர்எஸ்எஸ்னுடைய பொறுப்பாளர், இந்த சீட்டு கொடுத்ததுக்கு நான் அந்த ஆர்எஸ்எஸ்க்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்கிறார். அப்போ இதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவனுக்கு நேரடியாக திமுக சின்னத்திலே ஒருத்தன் போட்டியிடுகிறான். ஆனால் இதை பற்றி யாரும் கேள்வி கேட்க மறுக்கிறீர்கள். இந்திய குடியரசுக் கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டோர் பக்கம் நிற்பதுதான் அறம் என்று நம்புகிறது. அதைத்தான் இன்றைக்கு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு, பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு உறுதுணையாக இருப்போம் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம், திருவிக நகர் தொகுதிக்காக மட்டுமே. ஆக இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால், ஈரோட்டில் சாதிய கட்டமைப்பை வலியுறுத்துகிற ஒருவருக்கு சீட்டு கொடுத்திருக்கிறீர்கள். ஈஸ்வரமூர்த்தி என்கிற ஒரு நபர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பகிரங்கமாக அருந்திதிய மக்களை, பட்டியலின மக்களை சவால் விட்டு மிரட்டி அச்சுறுத்தி கொலை மிரட்டல் விடுத்தவர். அவர் மீது நாங்கள் வழக்கு போட்டோம், இன்றும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சாதிய வன்மம் கொண்ட இந்து சனாதனத்தை பின்பற்றுகிற, ஏன் மு.க. ஸ்டாலினுடைய அவர்களுடைய துணைவியார் எல்லா கோயில்களுக்கும் போய் பூஜை செய்து கொண்டிருக்கிறாரு. அப்போ அது சங்கி இல்லையா? அவங்களாம் அது சனாதனம் இல்லையா? ஆக இதையெல்லாம் சொல்லி எங்களை ஏமாற்றுகிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில், ஒரு சாலிடாரிட்டி அடிப்படையில் அவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்திய குடியரசுக் கட்சி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இந்த அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை, இறுதி வரை தொடர்ந்து இந்திய குடியரசுக் கட்சியும் தொழிற்சங்கங்களும் உறுதுணையாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.